ஹலோ ஆல், இது என்னோடய ஃபர்ஸ்ட் மேக்கப் வீடியோ. ஸோ இந்த லுக்கை நான் எப்படி க்ரியேட் பண்ணுன்றது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து நடுவில் உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். எந்த நேரத்தில் வீடியோ எடுத்தேன்னு தெரில, என்னோடய ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல்லாகவே உடஞ்சி போச்சு. ஸோ நான் அதை யூஸ் பண்ணதே கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன், ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா மேக்கப்புக்கு சிடிஎம் சொல்லுவாங்க. சிடிஎம்னா சீனா கிளென்சிங், டீனா டோனர், எம்னா மாய்ஸ்சரைசர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வெட் டிஷ்யூ வச்சு நீங்கள் ஃபேஸை நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க, எந்த ஒரு டர்ட்டும் இல்லாமல். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் டோனர் போடல, ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடும்போது முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ஃபுல்லாகவே ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கணும். நீங்கள் மசாஜ் மாதிரி கொடுக்கும்போது தான் நல்லாவே வந்து ஸ்கின்குள்ளே வந்து பென்ட்ரேட் ஆகும். ஸ்கின்குள்ளே பென்ட்ரேட் ஆனால் தான் பேஸ் நல்லாவே உட்காரும். ஸோ முக்கியமானதே நீங்கள் அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் என்ன க்ரீம் அப்ளை பண்ணணும், அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் பண்ணணும். அதுதான் கரெக்டானது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஃபாரெவர் 52 எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா என்னோட 2 ஷேட் ஒரு 3 ஷேட் கம்மியானதும் +2 ஆரஞ்ச் கரெக்டரும் எடுத்துக்கிறேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் போடுறேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எனக்கு நெத்தியில் பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு பிளாக் மார்க் மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயும் நோஸ் கிட்ட, கண்ணை சுற்றி, வாயை சுற்றி, இந்த சைட்ஸ், சீக்ஸு, இந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் கவர் பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சில இடத்துல பிளாக் கலரில் இல்லாத மாதிரி இருக்கும் பிளாக் மார்க், பட் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நெத்தியில் எப்போவுமே வந்து கரெக்ட் பண்ணிவிடுங்க. பெஸ்ட்டு வே கரெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அதுக்காக தான் சொல்கிறேன். பண்ணிவிட்டு நீங்கள் நல்லாவே வந்து உங்கள் கையை வச்சே, நம்மளோட கையே ஒரு ப்ரஷ் மாதிரி தான். ஸோ எந்த ப்ரஷ் இருந்தாலும் கையே நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கையை வச்சே நீங்கள் ஃபுல்லாக அதை வந்து டேப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு செல்ஃப் மேக்கப் பண்ணுன்ற போது கையை வச்சு பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கிளைண்ட்ஸ்க்கு பண்ணுறீங்க அப்படின்ற போது ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க, அதே பெட்டர். ஏன்னா சில பேருக்கு கை நம்ம வச்சா அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி டைமில் நீங்கள் அவங்களுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா, இதுதான் ஒரு முக்கியமான ட்ரிக்கு. நான் பியூட்டி பிளெண்டரில் பார்த்திங்கன்னா டோனர் போட்டுக்கிறேன். நார்மலாக வாட்டர் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு போடுவாங்க, நான் டோனர் போட்டுக்கிறேன். டோனர் போட்டுட்டு நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஒரு கூல்னஸ் கிடைக்கும். இந்த டோனரில் நார்மலாகவே கூல்னஸ் இருக்கும். ஸோ அந்த கூல்னஸ் வந்து உங்களுக்கு கிடச்சி உங்களுக்கு டோனர் வந்து நல்லாவே வந்து ஸ்கின்குள்ளே போகும். ஸ்கின்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டர் வச்சு பண்ணாமல், நான் என்ன சொல்கிறேன்னா, பியூட்டி பிளெண்டரில் நீங்கள் வாட்டர் விட்டு ஸ்க்வீஸ் பண்ணிட்டும் பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி டோனரில் அந்த டைமில் உங்களால் இது பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி டோனர் போட்டுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஃபேஸை நல்லா ஈவனாக பண்ணிக்கோங்க. நெத்தியில் முக்கியமாக நான் வந்து போட்டுக்கிறேன். எனக்கு நெத்தியில் தான் வந்து பிளாக் மார்க் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிளாக் மார்க் இருக்காது. ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கதான் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். நீங்கள் எந்த ஒரு பிளாக் மார்க்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இல்லை பிங்கிஷாக இருக்குன்னா அதையும் கவர் பண்ணிக்கலாம். பட் இந்த ஓட்டையாக இருக்குது இந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது. உங்களுக்கு ஃபோனில் வேணால் அது கவர் ஆன மாதிரி இருக்கும், பட் வந்து உங்களுக்கு அது சீரியஸாக கவர் ஆகிருக்காது. நேரில் நீங்கள் ஃபில்டர் இல்லாமல் பார்க்கும்போது கண்டிப்பாக கவர் ஆகிருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து தான் இது பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். நான் ஃபவுண்டேஷன் என்னோடய ஷேடுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபாரெவர் 52 ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். 2 ஷேட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து என்னோடய 3 ஷேட்ஸ் லைட்டராக இருக்க ஷேடும், என்னோடய 2 ஷேட்ஸ் டார்க்கராக இருக்க ஷேட்ஸும் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் முக்கியமான ட்ரிக்ஸு, நோட் பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது மேக்கப் லிக்விட், ஜூரோ லைன் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லிக்விடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் நல்லாவே உங்களுக்கு ஒரு க்ளோயிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். ஏன்னா நார்மலாகவே ஃபவுண்டேஷன் ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம அந்த லிக்விட் போடும்போது தான் ஒரு நார்மல் நல்லாவே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் என்ன இது பண்ணாலும் ப்ரஷ் வச்சு டேப் பண்ணும்போது உங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பட் என்கிட்ட அந்த லிக்விட் இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் மாய்ஸ்சரைசர், உங்கள்கிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ அந்த மாய்ஸ்சரைசரை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பேச்சினஸ், கேக் இது எல்லாமே இல்லாமல் இருக்கும். நீங்கள் சும்மா லேஸாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ஷேட்ஸில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து மொபைலில் பார்க்க என்னோடய ஷேடை விட கொஞ்சம் ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும், லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது பரவாயில்ல. ஏன்னா வந்து நம்ம ஷேட்லேயே போட்டோம்னா என்னாகும், கொஞ்சம் நேரத்தில் ஆக்சிடைஸ் ஆகிடும். ஸோ இன்னும் டல்லாக்கிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து நம்மளோட ஒரு ஷேடு எக்ஸ்ட்ரா போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து நான் போட்டுக்கிறேன். சேம் பார்த்திங்கன்னா நான் பியூட்டி பிளெண்டரில் டோனர் போட்டு தான் நான் டேப் பண்ணிகிட்ருக்கேன். நான் எந்த ஒரு ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நான் என்னோடய கை வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதை பியூட்டி பிளெண்டர் வச்சு டேப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது 2 தான் நான் பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் செல்ஃப் மேக்கப்புக்கு உங்கள் கை பியூட்டி பிளெண்டர் இருந்தாலே போதும். போட்டுட்டு நான் நல்லாவே டேப் பண்ணிக்கிறேன். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டுட்டு டக்குன்னு ட்ரை ஆகாமல் இருக்க ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதே டைமில் நீங்கள் வந்து பியூட்டி பிளெண்டர் வச்சு நீங்கள் டேப் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த திட்டாக ஆகாமல் இருக்கணும்னு நீங்கள் இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டுட்டு நான் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்ன தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணாலும் கண்ணுக்கிட்ட உங்களுக்கு கவரேஜ் கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நல்லாவே டேப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து கழுத்துலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கழுத்தில் வந்து நார்மலாக நிறைய பேர் போட வேணாம்னு சொல்லுவாங்க. பட் டார்க்னஸ் இருக்குன்ற போது நம்ம கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஸோ முக்கியமாக வந்து நம்ம சின்கிட்டலாம் பார்த்திங்கன்னா 2 போன் இருக்கும். ஸோ அந்த போன் பார்த்திங்கன்னா நீங்கள் கழுத்து இப்படி தூக்கும் போது பிளாக்காக தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே ஃபவுண்டேஷன் போடணும். ரொம்ப பிளாக்காக இருக்குன்னா நீங்கள் கலர் கரெக்டர் பண்ணிவிட்டு போடுங்க. இல்லை உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஃபவுண்டேஷன் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு செல்ஃப் மேக்கப்ன்றதுனால. ஜஸ்ட்ன்றது தெரியும். முன்னே வந்து என்னோடய நெத்தியில் கருப்பாக இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த கருப்பாகவே இருக்காது. ஸோ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஈவனான பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஈவனாக இருந்தாலே உங்களுக்கு வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நேச்சுரல் லுக் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா என்னோடய 2 ஷேட் நான் லைட்டர் ஃபவுண்டேஷன் எடுத்துல. ஸோ அந்த ஃபவுண்டேஷன்லேயே சேம் இப்போது நான் டோனர் எடுத்துக்கிறேன். டோனர் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். நார்மலாக இந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் நடக்காது. மேக்கப்ன்றது நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம இஷ்டப்படி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இது தான் ஆட் பண்ணணும், இதுக்கு இது தான் ஆட் பண்ணணுன்றதுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஃபவுண்டேஷன் 2 ஷேட் லைட்டர் ஷேடில் என்னோடய டோனர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நெத்தியில், வாய்க்கிட்ட, அதுக்கப்புறம் கண்ணுக்கிட்ட 3 இடத்துல நான் சும்மா லைட்டாக வந்து டேப் பண்ணிக்கிறேன். லைட்டாக டேப் பண்ணிவிட்டு நான் வந்து கன்சீலர் எடுத்துக்க போகிறேன். கன்சீலரில் பார்த்திங்கன்னா என்னோட 2 or 3 ஷேட்ஸ் வந்து லைட்டரானது ஒன்று எடுத்துக்கிறேன். கன்சீலர் எடுத்துகிட்டு கண்ணு கீழே ஒரு 4 டாட் மாதிரி வச்சுக்கிறேன். 4 டாட் ரொம்ப போடாதீங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், நேச்சுரல் லுக்காக இருக்காது. ஸோ முக்கியமாக வந்து நீங்கள் அந்த லிப்ஸ் கீழே, நெத்தியில் இந்த இடத்துலலாம் நீங்கள் கண்டிப்பாக இதை போட்டுக்கோங்க. போட்டு தான் உங்களுக்கு வந்து, ஏன்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து டார்க் சர்க்கிள், பிளாக் மார்க்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டும். ஸோ ரொம்பவே லைட்டாக போடுங்க. ஏன்னா இது வந்து நம்ம நார்மல் சிம்பிள் மேக்கப் பண்ணுறதுனால இந்த மாதிரி மட்டும் போடுங்க போதும். போட்டுட்டு இதையும் நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எடுத்து ஜஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஏன் போட்டேன்னா டக்குன்னு கன்சீலரில் வந்து ரொம்பவே டக்குன்னு வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனாலே நம்மளுக்கு வந்து என்னோட பேட்ச் ஆகிடும். அதுவும் கண்ணுக்கு இல்லைன்னா சுருக்கம் விடும். ஸோ சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்லாவே வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அந்த நல்லா ஊற்றி டேப் பண்ணி எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு வந்து எங்கேயுமே திட்டாக இருக்காமல் கரெக்டாக ஈவனாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நேச்சுரல் லைட்டே பண்ணுங்கள். இந்த இருட்டறையில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து லைட் போட்டு பார்க்கும்போது கலரே வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட கலர் மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் நேச்சுரல் லைட்டில் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாகவே போட்டுட்டு நான் வந்து நல்லா டேப் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இது போட போகிறேன், பவுடர் போட்டு செட் பண்ண போகிறேன். அதுவுமே ரொம்பலாம் பண்ண போகிறதில்ல. நான் என்ன பண்ண போகிறேன்னா Forever 52 பவுடர் தான் எடுத்தேன். பவுடர் எடுத்து கொஞ்சம் எல்லாமே ஃபவுண்டேஷன் உடச்சி போட்டேன், பவுடரையும் கீழே கொட்டிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நெத்தி, கண் கீழே, சீக்ஸ்லலாம் ஜஸ்ட்டு போட்டு நான் உங்களுக்கு வந்து தொடச்சி சும்மா போட்டு டஸ்ட் தான் பண்ணுறேன். நான் போட்டு அப்படியே ஒட்டி தேக்கலை. அதனால் நீங்கள் டஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட்டு டஸ்ட் பண்ணாலே போதும். இல்லைன்னா உங்களுக்கு கேக்கி ஆகிடுது.
ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கும் வந்து அதை போட்டுட்டு கேரி பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு டஸ்ட் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் ப்ளஷ் போடுறேன். ப்ளஷ் பார்த்திங்கன்னா ரெவல்யூஷன் ப்ளஷ், அது நான் வந்து உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். கமெண்ட்ஸில் வேணும்னா சொல்ல கேளுங்க. நான் வந்து ரெவல்யூஷனோட ப்ளஷ் எடுத்திருக்கேன். ப்ளஷ் பேலட்டில் அதில் 4 ஷேட்ஸ் வரும். நம்ம வந்து டார்க்காக இருக்காங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டார்க்கான நீங்கள் ப்ளஷ் எடுக்கிற மாதிரி இருக்கும். மீடியமாக இருக்காங்கன்னா மீடியம் ப்ளஷ்ஷஸே போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து மீடியம் ப்ளஷ் தான் எடுத்திருக்கேன். மீடியம் ப்ளஷ் எடுத்து நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த சீக்ஸில் வந்து நீங்கள் போடணும். போடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு கவரேஜ் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் கண்டிப்பாக நோஸ்லேயும் போடணும். ஏன்னா நம்ம அங்கே ஃபுல்லாகவே வந்து ஈவனாக இருந்தால் கரெக்டாக இருக்கா. ஏன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து சைட்ஸில் பார்க்கும்போது ஒரு கலரும், நேராக பார்க்கும்போது ஒரு கலரும் தான் இருக்கும். பட் ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இந்த மாதிரி ப்ளஷ் வந்து ப்ளஷ் வந்து நோஸ் ப்ளஸ் வந்து சீக் போன்ஸில் 2 இடத்துலையும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ஹைலைட்டருமே உங்களுக்கு வந்து ரெவல்யூஷனோட தான் சூப்பராக இருக்காது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளோவாக இருக்குன்னு. ஜஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து தான் போடுறேன். நல்லாவே இருக்குது. சும்மா லைட்டாக போடுங்க, ரொம்ப போடாதீங்க. சீக் போன்ஸில் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அப்பர் லிப்ஸ்லேயும் போடணும். கொஞ்சமாக போடுங்க. அந்த லிப்ஸ்டிக் போடும்போது அவ்வளோ உங்களுக்கு ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அங்கே போட்டுக்கோங்க. நெத்திலையும் நான் போட்டுக்கிறேன். நோஸ் கிட்ட அந்த மாதிரி நான் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ போடும்போது தெரியாது. லாஸ்ட் டைம் மேக்கப் முடிச்சப்பறம் உங்களுக்கு ரொம்ப க்ளோவாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப க்ளோ வேணும்னா போட்டுக்கோங்க. பட் லைட்டாக வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் லைட்டாக போட்டாலே ரொம்பவே க்ளோ தரும் உங்களுக்கு. ஸோ நாங்கள் போட்டுட்டு எனக்கு வந்து நார்மலாகவே ஐப்ரோஸ் வந்து ரொம்ப டார்க் பண்ணுறது பிடிக்காது. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். அதனால் வந்து நான் ரொம்பவே லைட்டான இன்னும் நான் வச்சுருக்கிறது பிஎஸ்சியோட ஐப்ரோ பேலட் தான் எடுத்துருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்பூலி கொடுத்துருவாங்க. ஸ்பூலி வச்சு நீங்கள் நார்மலாக வந்து கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுலேயே ஒரு ப்ரஷ்ஷஸ் இருக்கும். ப்ரஷ் வச்சு நீங்கள் லைட்டாக உங்களுக்கு லைட்டாக வேணும்னா லைட்டாக போடுங்க, டார்க்காக வேணும் டார்க்காக போடுங்க. ஐப்ரோவுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். எந்த அளவுக்கு நீங்கள் ஐப்ரோ பர்ஃபெக்டாக வரையணும், டிஃபைன் பண்ணி எப்படி வரையணும் அந்த மாதிரி நான் போடுறேன். லைட்டாக எப்படி ஜஸ்ட் டச்சப் பண்ணுறதால எப்படின்றது நான் தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து லைட்டாக தான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் லிப் லைனர் எடுத்திருக்கேன். லிப் லைனருமே வந்து நெக்ஸ்ட் நான் லிப் லைனர் எடுத்துக்கிறேன். லிப் லைனர் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாகவே நான் வந்து லிப்ஸ் லைன் மாதிரி பண்ணுறேன். ஃபுல்லாக லிப்ஸ்டிக் மாதிரி போடாமல் லைன் மாதிரி மட்டும் போடுறேன். லைன் மாதிரி போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிங்கிஷ் மாதிரி லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். 3 ஷேட் எடுத்துருக்கேன். 3த்தையும் மிக்ஸ் பண்ணி நான் ஜஸ்ட்டு போட்டுக்கிறேன். எந்த ஒரு ப்ரஷஸும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு நான் டேப் பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஐ ஷேடோ தான் போட போகிறேன். நான் லிப்ஸ்டிக் போடும்போது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா கையில் போடுறதால கீழெல்லாம் வந்துருச்சு. ஸோ அதை நான் எப்படி வந்து கரெக்ட் பண்ணேன், ஜஸ்ட்டு மேக்கப்பை ஃபுல்லாக அழுக்காமல் எப்படி கரெக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஷேடில் ஃபவுண்டேஷன் எடுத்துருப்பேன்ல அதை வந்து கொஞ்சமாக எடுத்து கரெக்டாக வந்து அதை லைன் மாதிரி வரைகிறேன். என்னோடய வாய்க்கிட்ட நான் எப்படி வரைகிறேன்றது நீங்களே பாருங்கள். வாய்க்கிட்ட நான் கரெக்டாக வரைகிறேன் லைன் மாதிரி. என்னென்ன ஐப்ரோட ப்ரெஷ் இருக்கும் அந்த ப்ரெஷ்ஷில் தான் நான் வரைஞ்சிட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஈவன் ஆகிடும். நீங்கள் இதுக்காக வந்து ஃபுல்லாக போயிடுச்சு அதுக்காக அழைக்கணும், கையை வச்சு அழைக்கிறது, தண்ணி வச்சு அழைக்கிறதுலாம் பண்ணிங்கன்னா மேக்கப்பே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் ஐ ஷேடோ எடுத்துருக்கேன். ஐ ஷேடோவில் பார்த்திங்கன்னா இந்த ஐ ஷேடோ பேலட் என்ன பார்த்திங்கன்னா யூரோப்பியனோடது. நான் ப்ரௌன் ஷேடு ஒன்று எடுத்துக்கிட்டு நல்லாவே ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன மேக்கப்னாலே ப்ளெண்டு தான், ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ப்ளெண்டிங் தான். நீங்கள் மேக்கப் ஃபவுண்டேஷன் எப்படி ப்ளெண்ட் பண்ணுறீங்களோ அதை விட ஐ ஷேடோவுக்கு ப்ளெண்டிங் பண்ணும்போது ரொட்டேட் பண்ணி ப்ளெண்டிங் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ நல்லா வந்து ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளெண்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். ப்ரௌன் ஷேட் வச்சு நான் நல்லாவே வந்து ப்ளெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு பிங்க் ஷேட் தான் நான் எடுக்க போகிறேன். பிங்க் ஷேட் எடுத்து ஐ ஷேடோ பொறுத்த வரைக்கும் உங்களோட சாய்ஸ் தான். பட் முக்கியமானது ஃபர்ஸ்ட் பேஸ், ஃபேஸ்க்கு வந்து முக்கியமானது மாய்ஸ்சரைசர் எப்படி பேஸோ அது மாதிரி ஐக்கு பார்த்திங்கன்னா
ப்ரௌன் கலர் தான் பேஸு. ஸோ அதை போட்டுட்டு நீங்கள் நல்லாவே வந்து ஒரு பிளெண்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பிங்க் கலரில் ஒரு ஷேடோ இருக்குது, அந்த ஷேடோ எடுத்து நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷிம்மர் ஷேட் எடுத்துக்கிறேன், ஒரு கோல்டன் ஷிம்மர் ஷேட்ஸ் மாதிரி இருக்கும். அதை எடுத்து ரொம்ப இல்லாமல் லைட்டாக, அது சிம்பிள் மேக்கப் இருந்தாலும் ரொம்ப போட்டு நீங்கள் அப்பாமல் லைட்டாக நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. போட்டுட்டு நான் ஃபுல்லாகவே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கவே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். முக்கியமானது இன்னொரு என்ன பாயிண்ட்னா, நீங்கள் லோவர் லேஷ்லேயும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணணும், அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து மஸ்காரா போட்டுக்கிறேன். எனக்கு வந்து அவ்வளோவா லேஷஸே இருக்காது. ஸோ நீங்கள் லேஷஸ் ஒட்டிருந்தாலும் ஒட்டிக்கலாம், பட் டெய்லியில் இருக்கிறவங்க லேஷஸ் ஒட்டிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி மஸ்காரா போடும்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். லேஷஸுமே நல்லா வந்து உங்களுக்கு காட்டும், எடுத்து காட்டும். இல்லாதவங்களுக்கும் இருக்கிற மாதிரி காட்டும். எனக்கு வந்து அவ்வளோ இருக்காது, சுத்தமாக இருக்காது, 1-2 தான் இருக்கும். ஸோ அதை போட்டோடனே உங்களுக்கு அந்த வழி நல்லாவே காட்டும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, என்னோடய மை எடுத்துக்கிறேன், மை பென்சில். இது வந்து ஃபேஸஸ் கனடாவோடது. ஸோ அதை எடுத்து நான் வந்து கீழே மட்டும் லோவர் லேஷில் மட்டும் போடுறேன், நான் மேலே எங்கேயும் போடல. நான் ஐலைனர் போட்டு இன்னொரு வீடியோ மாதிரி போடுறேன், பட் இப்போதைக்கு நான் எதுவும் போடல. லாஸ்ட்டாக ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ எந்தளவுக்கு க்ளோ இருக்குது நீங்களே பாருங்கள். நான் எந்த ஒரு எடிட்டும் போடல, ஃபில்டருமே போடல, செம்ம க்ளோவாக இருக்குது பாருங்கள். நான் என்னோடய வெயிலில் வச்சும் காட்டியிருக்கேன், வெயில் இல்லாமையும் காமிச்சிருக்கேன், எந்த ஒரு லைட்டிங்கும் இல்லை. அவ்வளோதான். தேங்க்யூ.